நீங்க குக் வித் கோமாளி காஸ்டியூம் டிசைன்லாம் பண்றீங்க, எல்லா கண்டஸ்டன்ட்க்குமே நீங்க தான் பண்றீங்களா இல்ல ஒரு ஒன்லி பர்టిక్యులர் பீப்புள்? பர்టిక్యులரா பர்சனலா ரக்ஷனுக்கு மட்டும் தான் மெயினா ஸ்டைல் பண்றேன். பட் அகைன் once I started going there, people started liking my work. அதெல்லாமே அவங்க கேட்டதுக்கு அப்புறம் we planned and இப்போ ரீசெண்டா இப்போ கமிங் எபிசோட் புகழுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான லுக் வந்து நீங்க புகழுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கே ஒரு சில அவுட்ஃபிட் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் எடுத்துட்டு அப்புறம் டிசைன் பண்ணி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரௌசர் அண்ட் ஒரு ஷர்ட். பட் த ஷர்ட் இஸ் நாட் கோயிங் பி சம்திங் வெரி நார்மல். ஒரு ரொம்ப லோ சைனீஸ் காலர் ஷர்ட் வச்சு அதில் வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ் மாதிரி போட்டு அதை ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்ச்ல நீங்க வந்து புகழ ஸ்டைல் பண்ணிருக்கீங்க தெரியுது. நீங்க ஆக்சுவலி மைம் கோபி அண்ணா அவங்க எல்லாம் வந்து என்ன கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. he was like he looks like an Hollywood actor, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. because we tried on lens, ஒரு கிரே lens போட்டு hair coloring golden touch கொடுத்து if you see you will know the difference between புகழ் அதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு particular lookல you can I feel like ஸ்டைல் பண்ணுறப்போ ஒரு பர்சனுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அதை தவிர்த்து அந்த தீம்க்கான விஷயம் கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். என்ன பர்பஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்ம யாருக்கு பண்ணுறோன்றதை அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பர்சனுக்கு ஒரே ஸ்டைலை வந்து எல்லா பர்சனுக்கும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் யூனிக் ஸ்டைல். ஸோ அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணணும். அவங்க ஸ்டைல் என்ன, அவங்க ஹவ் ஆர் தே. ஆனால் நீங்கள் ஸ்டைல் பண்ணுற ட்ரெஸ் வந்து எனக்கு இது வேண்டாம் வேறு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்? பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி. இன்ஃபேக்ட் எப்படி ஆயிருக்குன்னா they wanted to stick with that style. But in case anywhere அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஒரு சேலஞ்ச் இருந்தது இல்லை. பிகாஸ் வாட் எவர் ஐ டூ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் ஐ டோல்ட் யூ இல்லையா, ஃபர்ஸ்ட் டே அந்த தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று போகும். உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் மெட்டீரியல், ஃபேவரட் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல? டு பி ஹானஸ்ட் எனக்கு அப்படி ஃபேவரட் அப்படின்றது இல்லை. பிகாஸ் எவ்ரி டைம் வி ஹாவ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் டு ஒர்க். ஏன்னா அந்த மாதிரி ஃபேவரட் அப்படின்னு ஒன்று ஸ்டிக் ஆகிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு த்ரூ அவுட் ஒரு ஜேர்னி போகும்போது வாட் ஐ டூ இஸ் டு பி ஹானஸ்ட் when I do a work, when I do a style, I forget it. வணக்கம் ஐ தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஷோ குக் வித் கோமாளியில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பல விஜய் டிவி ஸ்டார்ஸோட காஸ்டியூம் டிசைனர், அது மட்டும் இல்லை ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் பவித்ரா அவங்க தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் பவித்ரா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பவித்ரா, ஃபேஷன் டிசைனிங் இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். Fashion designing, to start off with, நான் வந்து I have completed my fashion designing course. So I hold a dual degree, ஒன்று BSc and BA Honours in fashion design from Birmingham City University, London. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஐ ஆம் பேசிக்லி அ ஃபேஷன் ஸ்டூடெண்ட். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ மோர் இன் டு ஃபிலிம்ஸ். லைக் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ட்ரான் இன் டு ஃபிலிம்ஸ். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி லைக் ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் ஃபோட்டோ ஷூட்ஸ், அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் தி ஜர்னி ஹேஸ் கம் டில் நவ். யா, நீங்கள் வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் த லெஜெண்டரி ராதா ரவி சார். ஸோ அந்த ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து உங்கள் பிளட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணலையா? ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த ஃபேஷன் அப்படிங்கிற லைன்லேயே போயிட்டீங்களா? ஆமாம், எனக்கு பெருசாக ஆக்டிங்கில் வந்து லைக் I feel like I'm more drawn into costume designing, styling. So இது and back endல I'm more comfortable. So அதனால I have started with this. Okay. So first நீங்க வந்து ஸ்டைல் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து யாஷிகா அவங்க தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது. என்ன மாதிரியான லுக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க? ஸோ அன்னைக்கு அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா we have done like around 3 looks பண்ணோம். ஸோ I am more into this. நீங்கள் என் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும், I am more into the western ஒரு ஸ்டைலிங் அந்த மாதிரி ஐ மோர் இன் டு தட். ஐ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு நியான் ஜாக்கெட் வித் ஒரு பிங்க் கலர், ஒரு ஹாட் பிங்க் இன்ஸ்டாகிராம் வித் thigh high boot and a black skirt. ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் there was this one white shirt with ஒரு பேங்கிள் மாதிரி ஒரு
சின்னதாக ஒரு சில்வர் சர்க்கிள் இருக்கும் அது. அண்ட் தென் we did one more look with a skirt and top மாதிரி. So that is the first look we started off. ஓகே. ஸோ ஹவு டிட் யூ கெட் இன் டு குக் வித் கோமாளி? ஏன்னா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயே நம்ம வந்து வித்யுராமன் அண்ட் ரோஷினி அவங்களுக்குமே நம்ம ஸ்டைல் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ வித்யுராமன் வந்து ஒன் ஆஃப் மை அதர் ஸ்டைலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஸோ குட் இனஃப் தட் அவங்க வந்து என்னை வந்து ரெஃபர் பண்ணாங்க வித்யுராமனுக்கு. பிகாஸ் ஷி வாஸ் லைக் உங்கள் ஸ்டைல் இது இன்னும் நல்லா இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து லைக் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் தான் ஷீ இஸ் ஆல்சோ லுக்கிங் இன்டு அப்படின்னு சொல்லி அதில் ஸ்டார்ட் பண்ணது. அந்த சீசனில் வந்து அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்து ரோஷினி வந்து அப்ரோச் பண்ணி பண்ணது. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அகேன் ஐ மெட் ரக்ஷன் த்ரூ அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லைக் ஒரு இதில். ஸோ அப்படி பார்க்கும்போது தென் வி வேர் லைக் ஓகே ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அதுலேருந்து த ஜேர்னி ஹேஸ் பீன் தான். ஓகே. ஸோ நீங்கள் குக் வித் கோமாளி காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணுறீங்க, எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே நீங்கள் தான் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஒன்லி பர்டிகுலர் பீப்புள்? நோ நான் வந்து பர்சனலாக ரக்ஷனுக்கு மட்டும்தான் மெயினாக ஸ்டைல் பண்ணுறேன். பட் அகேன் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் கோயிங் தேர் பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் மை ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தாமு அப்பாவுக்கு பண்ண அந்த ஒரு 2 பேரும் ஒரு டியோவில் பண்ணது. ஸோ அதெல்லாமே அவங்க கேட்டு அதுக்கப்புறம் வி பிளான்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ கம்மிங் எபிசோட் புகழுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது புகழுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி. பட் நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் ரக்ஷன். ஸோ ரக்ஷனோட பர்சனல் ஸ்டைலிஸ்டாக தான் ஐ ஸ்டார்டட் ஆஃப். ஓகே. ஸோ சேலஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து ஒரு சில கண்டஸ்டன்ட்க்குலாம் பண்ணுறப்போ? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ரக்ஷன் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஸோ குக் வித் கோமாளியில் அவங்களுக்கு சேலஞ்சஸ்ன்றதை தாண்டி இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். லைக் குக் வித் கோமாளினா ஃபன் அப்படின்ற மாதிரி ஈவன் ஒர்க்கிங் ஃபார் இட் இஸ் ஆல்சோ வெரி ஃபன். ஸோ அண்ட் ஒன் அட்வான்டேஜ் தட் ஐ ஹேட் இஸ் ரக்ஷன் இஸ் வெரி வெரி எக்ஸ்பெரிமெண்டல். லைக் அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணாலும் ஹீ இஸ் ஓகே வித் தேட். அண்ட் ஹீல் பி லைக் அவங்க சொல்லுவாங்க வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேலஞ்சஸ் தாண்டி வந்து இட்ஸ் a lot of creative process that goes into his outfits and it takes time. லைக் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பட் அந்த மாதிரியும் நடந்திருக்கு. லைக் 1 day 2 டேல இமீடியட்டாக பண்ணுற மாதிரியும் நடந்திருக்கு. பட் யூஸ்வலி we take time, we do the whole creative process and we do the outfits for Rakshan. அந்த மாதிரி. என்ன மாதிரியான லுக் வந்து நீங்கள் புகழுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷோர். ஸோ அகேன் புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து we had this in mind. லைக் அவங்க இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒன்று புதுசாக வந்து இன்னோவேட்டிவாக பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் as you know I'm more interested into western styling. So நான் அது வந்து I was concentrating on எப்படி புகழ் வந்து ஒரு transformation மாதிரி but it shouldn't look too away. ஓகே இல்லையா? லைக் நம்ம ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட்க்கு பண்ணுற மாதிரிலாம் ஒரு நேச்சுரலாக ஒரு ரெகுலர் ஒரு லைவ் ஷோக்கு நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் இட் ஹேஸ் டு பி வெரி அக்செப்டபிள் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணதுன்னா டோட்டல் டாப் டு பாட்டம் நம்ம ஸ்டைலிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் வித் அவுட்ஃபிட்ஸ். லைக் புகழ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல்லேருந்து நம்ம வந்து வெளிலையும் போக முடியாது. இஃப் யூ சி ஹீ யூசஸ் சம் பர்டிகுலர் கலர்ஸ், ஹீ யூசஸ் தட் கிளாசிக் கலர்ஸ், ஹீ ஸ்டிக்ஸ் வித் தட். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கலர் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து நாங்கள் ஒரு சில அவுட்ஃபிட் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் டிசைன் பண்ணி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரௌசர் அண்ட் ஒரு ஷர்ட். பட் இட்ஸ் த ஷர்ட் இஸ் நாட் கோன் பி சம்திங் வெரி நார்மல். ஒரு ரொம்ப லோ சைனீஸ் காலர் ஷர்ட் வச்சு அதில் வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ் மாதிரி போட்டு அதை ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக், ஒரு சாட்டன் ஷர்ட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ரிச் லுக் மாதிரி. யா கைண்ட் ஆஃப். ஸோ கொஞ்சம் டிசைன் வந்து நார்மல் ஷர்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஷர்ட்டு. ஸோ ஐ ஹோப் that will also be welcomed well. So அந்த மாதிரி பண்ணிட்டு along with that again we had styled it with some nice ஒரு black leather இது மாதிரி போட்டு and ஒரு chain with that same blue like அந்த ப்ளூ டோன்ல கொஞ்சம் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்ச்ல நீங்க வந்து புகழ ஸ்டைல் பண்ணிருக்கீங்க. தெரியுது நீங்க ஆக்சுவலி மைம் கோபி அண்ணா அவங்க எல்லாம் வந்து என்ன கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. he was like he looks like an Hollywood actor, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. because we tried on lens, ஒரு கிரே லென்ஸ் போட்டு ஹேர் கலரிங் கோல்டன் டச் கொடுத்து if you see you will know the difference between புகழ் அதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு particular lookல I feel like you can definitely feel the difference. Alright. நீங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க பேசும்போது. இப்போ நீங்க டிஃபரன்ஸ் சொன்னோடனே உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து நீங்க ஜிஆர்டி ஹோட்டல்ல ஷெஃப் தாமுவுக்கும் அங்கே கிராண்ட் சென்னை ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தீங்க. ஷெஃப் தாமுவோட காஸ்டியூம் வந்து ஒரு மாதிரி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷெஃப் தாமுவோட ஸ்டைல் விட்டு கொஞ்சம் வெளியில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி
ஆக்சுவலி அதனால தான் வந்து என்ன ஜிஆர்டி டுக் மீ இன் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குவாட் செட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து தாமோப்பா வந்து இவங்களுக்குலாம் தே ஹவ் ஷோட் அண்ட் அந்த டைமில் தான் தே வர் பிளானிங் திஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ அப்போ வந்து தே கால் மீ இன் ஒரு மீட்டிங் மாதிரி, சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஐ வெண்ட் இன் ஃபார் ஒன்லி தாமோப்பாக்கு மட்டும் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் தட் அந்த சவுத் இண்டியன் கலினரியோட ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் அது. ஸோ இஃப் யூ கோ தேர் இட் வில் பி ஆல் மோஸ்ட் ஆஃப் தட் ஃபர்காட்டன் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் அதெல்லாம் தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் வாட் பேசிக்லி த ஃபுட் ஃபெஸ்டிவல் இஸ் ஆல் அபவுட். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேட் சம் ரெஃபரன்சஸ், வி ஹேட் டாக்ஸ் அண்ட் ஆல். அப்போ வந்து அவங்க சொன்னது என்னன்னா, we have to stick with Indian culture. Okay. So we should not go away from it. But again, Indian culture la something that is very new, யாரும் பார்த்திருக்க கூடாது. Because obviously தாமோப்பாக்கு நிறைய ஃபேன்ஸ், அவங்க என்ன போட்டாலும் வந்து it's like it will be welcome. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அகெயின் வி ஹேட் சம் பிரெயின் ஸ்ட்ராமிங், ஒரு தாட் ப்ராசஸ்லாம் போய் அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம், we are gonna do the dhoti style அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலான்னு சொல்லி அந்த தோத்தி குர்த்தா போட்டு அந்த பிக் ஹியூஜ் இட் வாஸ் ஹேண்ட் பெயிண்டட் பீகாக், ஸோ அதை பண்ணி அப்படி டிசைன் பண்ணது தான். ஸோ நீங்கள் ஸ்டைல் பண்ணுறப்போ ஒரு பர்சனுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அதை தவிர்த்து அந்த தீம்க்கான விஷயம் கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், என்ன பர்பஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்ம யாருக்கு பண்ணுறோன்றதை அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். தட் இஸ் த மெயின் திங். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பர்சனுக்கு ஒரே ஸ்டைலை வந்து எல்லா பர்சனுக்கும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் யூனிக் ஸ்டைல். ஸோ அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணும், அவங்க ஸ்டைல் என்ன, அவங்க ஹவ் ஆர் தே. ஸோ அதை உட்காந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி லைக் வாட் சூட்ஸ் தெம், வாட் டு அவாய்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டே ஒரு க்ரைட்டீரியாவாக நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸே. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அகெயின் ஒன் மோர் மேஜர் திங் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட். இப்போ ஜிஆர்டி அவங்க எடுத்திங்கன்னா தே வாண்டட் டு ஸ்டிக் வித் தட் இந்தியன் கல்ச்சர். ஸோ அந்த ஒரு இந்தியன் கல்ச்சரில் எப்படி நம்மளோட ஐடியாஸ் கொண்டு வருது விச் ஆல்சோ ஹேஸ் டு சூட் ஹிம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ தாமோப்பாக்கு என்னென்னலாம் செட் ஆகும், என்ன லென்த் ஆஃப் த ஈவன் அந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா இட் வுட் பி குவைட் லென்த்தி, நார்மல் ஷர்ட் போகாமல், பிகாஸ் அது வந்து இட் வுட் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ இட் வுட் சூட் ஹிஸ் பாடி டைப் அப்படின்றது மாதிரி நம்ம அதை செலக்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ப்ராசஸாக எடுத்து அதுக்கப்புறம் அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது கம்பைன் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இது நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் ஸ்டைல் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கணும்ல. அவங்க பர்சனலாக அவங்க ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க, ஒரு செப்பரேட் செட் ஆஃப் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டைல் பண்ணுற ட்ரெஸ் வந்து எனக்கு இது வேண்டாம், வேறு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்? பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி. இன்ஃபேக்ட் எப்படி ஆயிருக்குன்னா தே வாண்டட் டு ஸ்டிக் வித் தட் ஸ்டைல். நம்ம பண்ணதுக்கப்புறம் வை டென்ட் ஐ ட்ரை திஸ், நான் இனிமேல் இது பண்ணுறேன் அப்படின்னு. பை காட்ஸ் கேஸ் தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். பட் இன்கேஸ் எனிவேர் அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஒரு சேலஞ்ச் இருந்தது இல்லை. பிகாஸ் வாட் எவர் ஐ டூ, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் ஐ டோல்ட் யூ இல்லையா, ஃபர்ஸ்டே அந்த தாட் ப்ராசஸ்னு ஒன்று போகும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து பேசிடுவோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எவ்ரி திங் ஐ டேக் இன் டு கன்சிடரேஷன். இட்ஸ் நாட் லைக் நம்ம ஏதோ ஒரு ஐடியா பண்ணி இல்லை. பிகாஸ் த பர்சன் ஹூஎவர் இஸ் வேரிங் is more important because அவங்க தான் அதை கேரி பண்ண போகிறாங்க. throughout they are going to be the person who's going to wear it. So அதனால வந்து they have to be confident, they have to like it first. அவங்களுக்கு பிடிச்சாதான் வந்து மற்றவங்களும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அதை வந்து நான் to avoid that I do all these things in the beginning itself. நான் அவங்கக்கிட்டே போயிட்டு என்ன ஐடியாஸ், என்ன செட் ஆகுது செட் ஆகாதுன்னு எனக்குன்னு ஒரு தாட் இருக்கும் அவங்கள பார்த்து. ஸோ அது ப்ளஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, வாட் தேர் கம்ஃபர்டபுள் வாட் தேர் நாட் கம்ஃபர்டபிள் ஃபஸ்ட்டே ஐ டேக் இன் டு கன்சிடரேஷன் டு அவாய்ட் திஸ் இன் த எண்ட். ஃபர்ஸ்ட்லேயே கேட்டுறீங்க எல்லாமே ஃபர்ஸ்டே? ஆமாம் ஃபர்ஸ்டே அதுதான், அது ஒரு ப்ராசஸ், அது போகும். லைக் நம்ம ஐடியாஸ் இருக்குது, அவங்க தான் வேர் பண்ண போகிறாங்க. ஸோ தே ஹாவ் டு பி மோர் கம்ஃபர்டபுள் வித் தட். ஸோ அதனால ஃபஸ்ட்டே நம்ம வந்து அது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, வாட் கலர்ஸ் தே ப்ரிஃபர், வாட் கலர்ஸ் தே டோன்ட் ப்ரிஃபர், வாட் ஸ்டைல்ஸ் தே ப்ரிஃபர், ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வி கிவ் ideas like I feel this looks nice, அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சீரீஸ்க்கு நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதை நீங்கள் எப்படி என்ஷோர் பண்ணுறீங்க? ஏன்னா உங்கள் டிசைன் த்ரூ அவுட் வந்து அந்த சீரீஸில் இருக்கணும். ஸோ ஹவு டு யூ டிஃபர் தட்? ஸோ ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் அகேன் ஒரு பர்சனோட ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது
that is totally different. இப்போ நம்ம ஒரு சீரீஸ், இப்போ say for example ஒரு film அந்த மாதிரி எடுத்தா, which is also like films also comes under the series category. So அது பார்க்கும்போது பர்சனல் ஒரு சைடு இருந்தாலும் there is something called the character of that particular film or series. So அதுக்கு வந்து we have to be true to that particular character. So அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ அந்த கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் say for example இப்போ ஒரு film எடுக்கிறோம், a person is very angry in the start, say they are falling in love in the middle, அதுக்கப்புறம் they become very gentle. ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து எப்படி காமிக்கிறோம் அப்படின்னா அந்த மூட், அந்த என்ன ஒரு அந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம. அண்ட் அகெயின் யார் பண்ணுறா, ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் சூட் ஆகும். ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒன்று எடுக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே. இட் ஹேஸ் டு பி லைக் அ ப்ராசஸ். லைக் இது எல்லாமே எல்லாத்துக்கூடயும் சிங்க் ஆகணும். தட் இஸ் வாட் இஸ் வெரி மெயின். ஸோ அதனால வந்து அந்த ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட்னா நம்ம பர்சனல் விஷ் பார்க்குறோம், அதுலேருந்து பண்ணுறோம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது வி ஹாவ் டு சிட் வித் த டிரெக்டர், வி ஹாவ் டு சிட் வித் த ஐடியா ஆஃப் டிஓபி, லைக் ஸ்கிரிப்ட் எப்படி ட்ராவல் ஆகுது, அதுலேருந்து நம்ம வந்து காஸ்டியூம் வைஸ் கலர் வைஸ் எப்படி நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, பிகாஸ் வென் பீப்புள் சி த ஆடியன்ஸ் see they have to connect with that thing. இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு போடாமல் it has to have that continuity, that அந்த ஒரு கனெக்ட் இருக்கணும். ஸோ அதனால that is how we work for the series and films where you know it has to, the outfit also has to travel through the film. அந்த கதை எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். அண்ட் இந்த வகையில் வந்து அந்த ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணும், புது புது ட்ரெண்ட் எல்லாம் வரப்போ. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபேஷன் ட்ரெண்ட்னா அகேன் ஃபிலிம்ஸில் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ஃபிலிமே வந்து ஒரு 90s ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்ததுன்னா ஸோ அந்த ஸ்டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணும். பட் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா வாட் இஸ் ஆர் யூனிக்னஸ். இப்போ எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலை நான் எப்படி அதில் இன்கார்பரேட் பண்ணுறேன் அப்படின்றதுல தான் மை நேம் ஆல்சோ ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் வி ஒர்க். ஸோ there has to be some touch in it. Like ஏதாவது ஒன்று வந்து நம்மளோட ஸ்டைலுன்றதை அதை இன்கார்பரேட் பண்ணும், ஈவன் தோ இஃப் இட்ஸ் ஓல்ட் திங் ஆர் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இல்லை ஒரு ஃபியூச்சர் சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரெண்ட்ஸில் என்ன இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணோம். இப்போ ப்ரெசென்ட்டாக பண்ணுறோன்னா இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு வாட் கேன் பி டன் த்ரூ மை ஸ்டைலிங், லைக் என்னோட ஐடியா. ஸோ அப்படி தான் வி ஒர்க். ஃபாலோ பண்ணுறீங்க ஸ்டைலை. ஸோ இது பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் மெட்டீரியல், ஃபேவரட் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது என்னென்ன? டு பி ஹானஸ்ட் எனக்கு அப்படி ஃபேவரட் அப்படின்றது இல்லை. பிகாஸ் யூனோ எவ்ரி டைம் வி ஹாவ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் டு ஒர்க். ஏன்னா அந்த மாதிரி ஃபேவரட் அப்படின்னு ஒன்று ஸ்டிக் ஆகிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு த்ரூ அவுட் ஒரு ஜேர்னி போகும்போது வாட் ஐ டூ இஸ், டு பி ஹானஸ்ட், when I do a work, when I do a style, I forget it. You don't நான் மறந்துடுவேன். ஆமாம், I don't take that and இதுலேருந்து இது அப்படி பண்ண மாட்டேன் நான். ஸோ I will totally forget. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத மறந்து அப்படி தள்ளி வச்சிருவேன். ஸோ அகெயின் ஃப்ரெஷ்ஷாக யோசிப்பேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐயில் லைக் வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். So that is how I work. So you don't have any favorite materials? No. Maybe for me, I will do for my personal thing. But not for the others. Yeah, for when it comes to work, it's always with a fresh eye. Then you can get that different output. Yeah. So while considering this thing, நிறைய பேர் வந்து material silk எல்லாம் கூட எடுப்பாங்க. ஸோ அனிமல் டிரைவ்டு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எடுத்து டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு யூ என்ஷோர் தட் என்வாயர்மெண்டல் சேஃப்டி ஆர் சம்திங் லைக் தட், அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை no certain things we do have to keep like because இப்போ நம்மளுக்கு பண்றதுக்கு வந்து நம்ம அதுக்காக ஒரு அனிமலை ஹர்ட் பண்ணி நம்ம வரது அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. பட் சில்க் இஸ் சம்திங் லைக் அவர் ட்ரெடிஷன், லைக் நம்மளோட தமிழ்நாட்டோட ட்ரெடிஷன் சில்க். ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு அவாய்ட் தட். வி cannot avoid it because that comes under our culture as well. But again, for whom we use அப்படின்றது தான், that is a criteria where we can make, because it's not like we are doing something like நம்ம புதுசா ஒரு எடுத்து நம்ம பண்ணி அப்படி பண்ண போறதில்ல. So we gonna, and if at all if it's in my hand, definitely I will not do it. But ana when something is already existing, maybe why not like pick that and do that. I do. Yeah. So நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லயே வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இல்லை உங்களோட ஒர்க்குக்கான கிரிட்டிசிசம்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? லைக் இல்லை நீங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு இப்போ எப்போனாலும்? பை காட்ஸ் கிரேஸ் அதுவும் கிரிட்டிசிசமே பண்ணல. ஆக்சுவலி
அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் வென் வி டூ தெல் பி ப்ளஸ் தெல் பி மைனஸ் ஆல்சோ. நம்ம அதை வந்து வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஸோ வி ஹாவ் டு பி ஓப்பன் மைண்டட். பட் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐ ஆம் ஸோ ஷாக்ட் அண்ட் ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ் தட் பீப்புள் ஹவ் ஆல்வேஸ் வெல்கம் மை ஒர்க் அண்ட் தே ஹவ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் அ பிளெஸ்ஸிங் தட் யூனோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிறது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது ஆர்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அது ப்ரொடக்ஷன் ஸ்கேலில் பார்க்குறீங்களா, இல்லை இது வந்து ஒரு ஒர்க்கு, இந்த இடத்துல நான் இருக்கேன் அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? Definitely it's art. Because I used to say, என்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்லுவேன், what we are doing is art. We create stuff. It's not easy. ஏன்னா வந்து ஒரு டாப் டு பாட்டம், இப்போ ஒரு காஸ்டியூம் டிசைனிங் இப்போ நான் ஸ்டைலிங்கும் பண்ணும்போது ஒரு டாப் டு பாட்டம் பண்ணும்போது இட்ஸ் ஆர்ட். லைக் எப்படி ஒருத்தங்க வரைவாங்களோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இன் லைஃப். லைக் ஒரு பர்சனை நம்ம அதை எடுத்து கேன்வாஸ், நம்மளோட கேன்வாஸே இஸ் அ பர்சன். So it's definitely art because costume designing is very easy, simple அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் there's a lot of work goes under it. இப்போது நம்ம say for example ஏதோ ஒன்று பிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று போட்டு அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது you don't get that much of connect from people or you don't get that much of recognition. பட் ஒரு விஷயமும் அவ்வளோ இது பண்ணும்போது ஐ யூஸ்வலி டோன்ட் கோ இன் டு த ப்ரொடக்ஷன் தாட் அட் ஆல். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ கிரியேட் ஹேஸ் டு ஸ்டாண்ட் யூனிக். ஸோ நம்ம பண்ணுறது வந்து எல்லாரும் பேசணும். நம்ம பண்ணுறது இட் ஹேஸ் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் டு பீப்புள் தட் யூனோ ஈவன் சே ஃபார் எக்ஸாம்பிள் குக் வித் கோமாளி கூட எடுத்திங்கன்னா நானும் ரக்ஷன் அவங்களும் ஃபஸ்ட்டு ஐடியாஸ் டிரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது கூட our only thing was our outfits has to be an inspiration to people. People should have not seen this before. Ana which also has to be accessible. So அதுதான் இது. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ஆர்ட் அப்படின்னு வந்துட்டா நீங்கள் எந்த ஒரு கிரியேட்டிவாக யோசிக்கிற யாரை நீங்கள் போய் கேட்டாலும் டெஃபினெட்லி ப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் வே அசைட். ஆர்ட் இஸ் லைக் இட்ஸ் லைக் கிரியேட்டிங். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட் மூமெண்ட் சேஞ்சஸ் இல்லை யாராவது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரிக்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்களா, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆமாம், அது நடக்கும். பட் அகேன் வி வில் ஹாவ் சம் சே லைக் ஒரு நாள் பிஃபோர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி இஃப் இட்ஸ் ஃபார் செலிபிரிட்டிஸ் லைக் தட் பர்சனல் திங் இட் ஹேஸ் டு நம்ம கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை இப்போ சே லைக் சம் டிசைனர்ஸ் கான்டாக்ட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஹவு வி கேன் ஜஸ்ட் யூனோ ஸ்மூத் இட் அவுட் இஸ் பை அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வி ஹாவ் டு சி இல்லையா. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் அண்ட் தென் சம் கோஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ வி வில் நாட் ஹாவ் எனி அதர் வே. நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது வி ஹாவ் டு திங்க் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம we are talented but last minute la always something or the other will happen. So on the இடத்துல presence of mind is way more important and what you can do is what is available with you, what is the shop or what is the designer. So இந்த விதத்துல யோசிச்சு தான் we can sort those things out. So what do you think the challenges fashion designer or a costume designer faces in general? Challenges that right from the start till the end any fashion designer will face. ஆமாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. ஸோ say you're coming to my boutique. Okay, you will have some idea, right? So I am the one designing. So I have to make sure like you are satisfied. My style is also incorporated in you. Like you know we will have a style because நம்ம ஸ்டைலை விட்டு வெளில போக முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கணும், கலர் பிடிக்கணும், ஃபிட் பிடிக்கணும், என்ன மாதிரி பேட்டர்ன் பண்ணுறோன்னு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரே வார்த்தையில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் till the end like we deliver the outfit to you or அது ஒரு சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஷூட்டாக இருக்கட்டும் ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும் anything till the end it's very hectic. ஏன்னா அது கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும். the eyes you know easy ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்கிறது is very very easy. ஸோ ஆனால் வந்து அதை பண்ணுறதுக்கு there is a lot of process, there is lot of work that goes under it. Actually fashion designing நிறைய பேர் வந்து it's very easy நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், ட்ரெஸ்ஸை வாங்கணும் தைச்சும் நினச்சிட்டு. கரெக்ட். ஆனால் வந்து to be honest to study that course itself is very difficult. ரொம்ப கஷ்டம் அது. actually it's not that easy.
ஸோ உங்களுக்குன்னு பொட்டிக் தனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? No, as of now, no. But I'm planning to open. But இப்போதைக்கு வந்து I'm doing freelancing. So freelance-ல we are taking up orders and we doing all those things. Okay. But soon, I hope soon, by God's grace. Congratulations. Thank you. And who is your inspiration in the fashion industry? My inspiration are like so many people are like my inspiration. But when I was studying in college, படிக்கும்போது there was this one whole big Oscar de la Renta. So and the designer was my biggest inspiration because when I design also I see their stuffs and I'll be like, oh wow, avanga because avanga outfits ellame romba nalla irukum. So I really love that. So I would say my all time so ஏனா நீங்க western தான் உங்க ஸ்டைல் அப்படினு சொன்னதனால it is incorporated with that designer so as well. Indian வரும்போது there are a lot of lovely designers, but I have again from college time I have this one designer whom I really like is Tarun Tahiliani. So I really love his designs and his story. Adu enakku avaru and I am having that personal connect with that designer. Yeah, nice. So we've come to the end of the show. Viewers kaga illa upcoming fashion designers kaga neenga enna sollanonu nenikreenga? Viewers upcoming fashion designer, one thing is be consistent because consistency is the key. So நம்ம என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், or you want to do anything else also, being consistent is the key. Like it's very important. நம்ம ஒரு பண்றோம், ஒரு ஃபெயில் ஆகுது, இட்ஸ் ஓகே. பட் ஆனால் வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து we have to stick on to that because அந்த consistency will never let you down. It will only because நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கன்சிஸ்டண்ட்டாக we have to have consistent எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே சமயம் வந்து our discipline towards what we do is also very very important. நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம we should be disciplined to it. We have to honor our work. So நம்ம அதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக that will give us back. So that is what I would love to say. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க பவித்ரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க ட்ரெஸ்ஸிங், ஃபேஷன் இதை பற்றிலாம். ஸோ ஐ எம் ஷுர் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்கமிங் ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே. I hope so. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். Thank you so much for having me, Sakshi. Thank you. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's tada bye bye from Sakshi Ashok.